அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல 2ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவி ஒருவர் தன்னுடைய சக தோழனோட நடைபயிற்சிக்கு சென்ற போது அங்கு வந்த முகம் தெரியாத 2 நபர்கள் மாணவனை தாக்கிவிட்டு அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த ஒரு குற்ற செயலில் ஈடுபட்ட ஒரு நபரை போலீசார் இப்போ கைது செஞ்சிருக்காங்க. எஃப்ஐஆர்ல மாணவியினுடைய தனிப்பட்ட தகவல்களை வெளியிட்ட போலீசாரையுமே சமூக ஆர்வலர்கள் கண்டிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பல்கலைக்கழகத்துல சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. இதனை அடுத்து ஏடிஎம்கே நாளை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கல்கட்டா கேஸ், டெல்லி நிர்பயா கேஸ், ஆஷிஃபா கேஸ், பொள்ளாச்சி கேஸ்னு லைனா இந்த கேஸ் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா இதுக்கான தக்க தண்டனையும் நீதியும் கிடைச்சுதான்னு கேட்டா இல்ல. சட்டம் இந்த மாதிரியான குற்ற செயலில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு தக்க தண்டனைய